குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, First Floor, 14th Main, 5th Sector, HSR Layout, பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகளும் மற்ற உலக மக்கள், எனது இனிய என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது ஒரு ரொம்ப அரிய பெரிய விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அத சூப்பர் நீங்க பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பேருன்னா, ஒரு இன்கிரெடிபிள் வாட்டர் மேஜிக் இது. அதாவது அதை சொல்லவே முடியாது பவரை. அந்த அளவுக்கு ஒரு வாட்டர் மேஜிக் இது. எல்லா பவர்ஸையும் கொடுக்கிற ஒரு வாட்டர் மேஜிக். உங்களுடைய பேருக்கு, உங்களுடைய உடம்புக்கு எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாட்டர் மேஜிக். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாட்டர் மேஜிக்னால என்ன பண்ணணும், வாட்டர் நம்ம உடம்புல 70% இருக்கு, வெளியிலேயே 70% இருக்கு. அப்ப இந்த 70%க்கு நீங்க பவர் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லா பவர் ஆயிடும் இல்லையா? ஆல் த செல்ஸ் வில் கெட் தட் எனர்ஜி. அப்ப இந்த எனர்ஜியை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அததான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இதுக்கு மந்திரம் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, புரிஞ்சுச்சா? இது எல்லாம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா சூப்பர் எஃபெக்ட் கிடைக்கும். இது எப்படி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த வாட்டர் மேஜிக் அப்படிங்கறதுனால நீங்க புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தண்ணி வேணும். அது ஆத்துல, நான் ஆத்துல பண்ணேன். நான் என்னுடைய எஸ்டேட் போயிருந்தேன். அப்போ அருவியில இருந்து ஆறு போச்சு. அந்த ஆறு எங்க மெதுவா உடச்சு தேடிக்கிட்டு அப்படியே நடந்து போய் காம ஆறு வர்ற இடத்துல போய் அந்த ஆத்துல தண்ணிக்கு மேல நான் இதை பண்ணேன். கொஞ்சம் ஈவன் அருவி தண்ணியில கூட நான் பண்ணி பார்த்தேன். நீங்க ஆறு, குளம், அப்கோர்ஸ் கடல்ல கொஞ்சம் ஆழத்துல போனதான் பண்ண முடியும். அதுல ஸ்ரீலங்கால நான் பார்த்தேன் ஒரு கடல், தூத்துக்குடியில எல்லாம் கடல் சலனமே இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட கடல்ல பண்ணலாம். ஆனா அலைவரிசைகள் இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. கொஞ்சச்சா அது ஏன்னா நீங்க ஒரு அலைவரிசைய அந்த தண்ணீரை ஏற்படுத்த போறீங்க. கொஞ்சச்சா அதுக்கு பேர் ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல காமா இருக்க குளம்னு வச்சுக்கோங்க. அதுல போய் டாப்னு ஒரு கல்ல போடுறீங்க. உடனே என்ன ஆகும், அதோடைய வட்ட வட்டமா அந்த சவுண்ட் அலைகள் போகும். அதுக்கு பேர் ரிப்பிள்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ரிப்பிள்ஸ் எங்க வரை போகும், அந்த கடல் உள்ள அளவுக்கு போகும். புரிஞ்சுதா? அப்ப அது எவாபரேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த அலைவரிசையும் சேர்த்து எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகுனா என்னது, மேல் நோக்கி போறதுன்னு அர்த்தம். அது மழையா பொழியும். மழையா பொழிஞ்சோடனே அதோடைய பவர் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த சயின்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்திருக்காங்க. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் நினைச்ச நேரம் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நாங்க ஒரு அதிசயமா உள்ள வச்சிருந்தோம். ஒன்லி ரேக்கி சேனல்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். அவங்களுக்கே என்ன போன பாடல, இருந்தாலும் இது மக்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு நான் இப்ப கொடுக்கறேன். இது எப்படிங்க சரியும்,
அதாவது அதிசய சக்தி கொடுக்க ஒரு வாட்டர் மேஜிக். அப்ப இது எப்படிங்க செய்யலாம் அப்படின்னா, நீங்க சாதாரணமா வீட்டுல இருக்கீங்க, குளத்தை நோக்கியும் ஆத்த நோக்கியும் போயிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுச்சா? வீட்டுல கொஞ்சம் வசதி உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நம்ம கப்பு இருக்குல்ல, தண்ணி குளிக்கிற கப்பு, அதை எடுத்துக்கோங்க. வாட்டர் பக்கெட் இருக்கா, பக்கெட்ல தண்ணி பிடிச்சுக்கோங்க, அதுல பண்ணுங்க. இல்ல ஒரு காப்பர் அது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதுல பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்துல, எந்த ஒரு பாத்திரமாவும் இருக்கலாம், அதுல தண்ணி கொள்ளணும், அவ்வளவுதான். அந்த தண்ணி கொள்ற பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க, புரிஞ்சிச்சா? எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா நீங்க என்ன பண்றீங்க, அந்த தண்ணி பக்கெட்லயோ அந்த மக்லயோ தண்ணி ஆடவே கூடாது. அது பார்க்கணும். முதலே தண்ணியை பிடிச்சி என்ன பண்ணணும், அது அந்த தண்ணி காம் ஆகிற வரைக்கும் வச்சிடணும். தண்ணியில ஆட்டமே இருக்கக்கூடாது. இப்ப இந்த தண்ணி நான் ஒரு வெசல் இதுக்குன்னே வச்சிருக்கேன். இந்த வெசலா பாருங்க, ஒரு கண்ணாடி வெசல. அதுல என்ன பண்ணுது, தண்ணி ஆடவே இல்லை, அசையாம இருக்குது. அந்த அசையாம இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி ஒரு ஓரமா வச்சிடணும், புரிஞ்சுச்சா? நீங்க பக்கெட்ல பிடிச்சாலும் சரி, இல்ல எதுல நீங்க வச்சாலும் சரி, காப்பர் படத்தை வச்சாலும் சரி, எதுல வச்சாலும் சரி, அதுல ஆடாம இருக்கணும். அதுல நாங்க என்ன பண்ணிட்டேன், நான் பாஸ்டர்ல ரிசர்ச் பண்ணனால அதுல நான் சேர்த்துக்கிட்டேன். என்னன்னா, ஒரு ஹார்ன் பீம், இம்பேஷன்ஸ், லார்ஜ், இந்த மூணையும் ரெண்டு பெலட் அதெல்லாம் கலந்ததே இருக்குது எரிஜினஸ்ல. அது ரெண்டு பெலட்டும்பாங்க. அதை 2 மாத்திரை நீங்க சொல்ல போனா 2 எடுத்து முதலே போட்டு வச்சிருவோம். அது கரையதுக்கு விட்டக்கூடாது, முதலே கரைஞ்சிடணும், புரிஞ்சிச்சா? அது நீங்க பண்றப்ப கரையக்கூடாது, முதலே கரைஞ்சு ரெடியா காமா இருக்கணும், அப்படி வச்சுக்கணும். நீங்க அதுக்கு மேல 1 1 2 என்ன நம்பர் போடுறீங்க? 1 1 2, புரிஞ்சிச்சுங்களா? இந்த 1 1 2 அது மேல எழுதிடணும். இப்ப நான் என்ன சொன்னேன், ஹார்ன் பீம், இம்பேஷன்ஸ், லார்ஜ், இது 2 பில்லு எடுத்து போட்டுறணும். இது என்ஜிஎஸ் தான் அவைலபிள், அதை சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ என்ஜிஎஸ் நம்பிக்கை ஆகணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்பர் 112 1 1 2 அந்த தண்ணி மேல முதலே எழுதிடணும். எழுதி தண்ணி ஆடாம இருக்க வரைக்கும் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க எழுதுறப்ப கூட அதுல எனர்ஜி ஆகும். அப்ப இதை 3 ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. 1 2 3 ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சா? தண்ணி, நம்பர், நம்மளுடைய பாஸ்வேர்ட், 3 ஃபேக்டர்ஸ் 369 அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, குனிஞ்சு அந்த தண்ணியில நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. இந்த பாருங்க, இந்த தண்ணிக்குள்ள நான் தொடவே இல்லை, தண்ணி தொடக்கூடாது. குனிஞ்சு உங்க லிப்ஸ் தண்ணியில படக்கூடாது. படாம இதுவே தப்பு. இப்ப ஆடுது, ஆடவே கூடாது. தண்ணி ஆடவே கூடாது. ஏன்னா இழுத்துட்டதுனால கொஞ்சம் ஆடுது, ஆடக்கூடாது. ஆடாம தண்ணி இருக்கிறப்ப இங்க பாருங்க, நல்ல பக்கத்துல போய் டாக்டர் மீனாட்சி அழக்க போகுது. பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க செய்யறப்ப அந்த ரிப்பிள்ஸ் டைன் டைன் டைன்னு போகும், புரிஞ்சுச்சா? இந்த ரிப்பிள்ஸ் போற தண்ணி நீங்க இது எப்படி எத்தனை தடவை சொல்லணும்? 3 தடவை, இல்லாட்டா 6 தடவை, இல்லாட்டா 9 தடவை, இல்ல 21 தடவை, இல்ல 54 தடவை. இத்தனை தடவை நீங்க சொன்னீங்கன்னா அந்த ரிப்பிள்ஸ் டைன் டைன் டைன்னு போகும். போக போக இந்த வாட்டர் பவர்ஃபுல், புரிஞ்சிச்சுங்களா? இந்த வாட்டர் சூப்பர் பவர் வாட்டர். ரேக்கி தெரிஞ்சவங்க கடைசியில இதுக்கு மேல எல்லா ரேக்கி மந்திரத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு உங்க பேரை சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அத என்ன பண்ணுங்க, டாக்டர் நான் எங்க சொல்றப்பே அதை ஆடுது பாருங்க, டாக்டர் மீனாட்சி. அது ஆடினா கூட இது பண்ணுது, டாக்டர். நீங்க எவ்வளவு அழுத்தி சொல்றீங்களோ, டாக்டர் அப்படி சொல்லக்கூடாது, டாக்டர் மிஸ்பெல்லிங்கா இருக்கணும், டாக்டர் மீனாட்சி எம்பிபிஎஸ் அழகா வருது. நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. இது பண்ண உடனே இந்த வாட்டரை வச்சுக்கிறீங்க. இந்த வாட்டரை என்ன பண்றீங்க, உங்களுக்கு வீடு ஃபுல்லா தெளிச்சு வர்றீங்க. ஏதாவது நல்ல மரங்கள் நல்ல செடிகள் இருந்தா அதுல போய் நீங்க என்ன கேட்டீங்க, ஏதாவது நினைச்சுதானே அதை பண்றீங்க. அது பணம் வேணும், ஜாப் வேணும், குழந்தைகள் படிக்கணும், என்ன கேட்கறீங்களோ அதை கேட்க மனசுக்குள்ள கேட்டுட்டு சரி அதையுமே விஸ்பர் பண்ணலாம்.
கமலா நல்லா படிக்கட்டும், கமலா நல்லா படிக்கட்டும், அத சொல்றீங்க இல்ல. கனவ பெரியம்மா ஏற்கட்டும் அப்படி சொல்றீங்க. அத என்ன பண்றீங்க, நாக்கு நம்ம லிப்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்ற விஸ்பரிங் வைப்ரேஷன் போய் ட்ராயிங் 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 புரிஞ்சுச்சா? இட்ஸ் சூப்பர் மெத்தட் கண்ணுங்களா. இதுல இந்த மெத்தடை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இந்த இதை என்ன பண்றீங்க, இந்த தண்ணியை கொண்டு போய் அழகா செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஊத்திடுறீங்க. செடிகளுக்கு காலையில் தண்ணி ஊத்தாதீங்க, பண்ணி பண்ணி டெய்லி ஊத்த கத்துக்கோங்க. இது என்ன கஷ்டமா நஷ்டமா காசா பணமா ஒன்னும் கிடையாது. ஏன்னா டெய்லி என்ன பண்றீங்க, குளிக்கிறப்ப ஏதாவது ஒரு பதில பக்கத்துல சொல்லிட்டு அந்த தண்ணியை கொண்டு எல்லாத்துக்கும் ஊத்திடுறீங்க. இத வீடு ஃபுல்லா தெளிச்சாலும் பவர். புரிஞ்சிச்சா? வீடு ஃபுல்லா தெளிச்சாலும் பவர். இதுல என்னன்னா 112 தட் நம்பர் நீங்க யூஸ் பண்ணணும். அதை முதல்லயே போட்டணும் 112. ஏன்னா அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு. இப்ப இந்த அதிர்வு, அந்த பாஸ் ஃபிளவர் அதிர்வு, நீங்க பேச விஸ்பரிங், அந்த விஸ்பரிங். ஐயா இது சூப்பர் எக்ஸசைஸ் கண்ணுங்களா, உங்களுக்கு நான் ஈஸியா கொடுக்குறேன். இத கரெக்டா செஞ்சு பாருங்க. இது சூப்பர் 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 அரிய சக்தி தரும் வாட்டர் மேஜிக். இது சூப்பர் வாட்டர் மேஜிக். என்னைக்கு ரிப்பல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த ரிப்பல்ஸ் ஃபார்ம் ஆகும். பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க. அழகா டைங் 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 வரும். நான் யூஸ்வலா டெய்லி பூஜை நான் இதை பண்ணுவேன். எப்படின்னா, ஓம் ஸ்ரீ ஹம் சம்யாய லட்சுமி கணபதியே வரவர்த சர்வதர்மே வசமானீஸ்வரர். எப்படி சொல்றாங்க, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர் இல்லையா? இந்த மந்திரம் சூப்பரா வேலை செய்யணும் அர்த்தம். புரிஞ்சா? ஏனி மந்திரம் சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சா? நீங்க எந்த மந்திரத்தையும் சொல்லலாம், எந்த காரியத்தையும் கேட்கலாம். நீங்க ஏன்னா உங்க உடம்புலயும் வாட்டர் அவ்வளவுதான் இருக்குது, இதுவும் வாட்டர். இது எடுத்துக்கணும். இந்த வாட்டர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. புரிஞ்சுச்சா? அதை கொண்டே மரங்களுக்கு ஊத்துறப்ப மரங்களை அப்சார்ப் பண்ணி அதை பெர்ஸ்பெக்ட் பண்ணி அது வாரத்துக்கு போய் அது மழை பொழிஞ்சு உங்களுக்கு அது நடக்கும். சத்தியம். இது சத்தியம் கண்ணுங்களா. புரிஞ்சிச்சா? சத்தியமான விஷயம். என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த தண்ணிய எந்த மந்திர தண்ணி, இது சூப்பர் மேஜிக் வாட்டர். இந்த வாட்டரை வீட்டுல லேசா உங்க இந்த விரலால எடுத்து அப்படி 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 சொல்லிட்டு விட்டாலும் போதும். அப்புறம் செடிகளுக்கு ஊத்தினாலும் போதும், இல்ல அழகா வாசல் ஊத்தினாலும் சரிதான் இல்லையா? ஆனா நம்ம எண்ணங்களை யாரும் மிதிக்க கூடாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், செடிகளுக்கும் துளசி செடிக்கு விடுங்க. கொஞ்சம் கட்டாயம் பிளாட்டுக்கும் கூட ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க, அதுக்கு விடுங்க. என்ன நடக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் a very good exercise. Enjoy that. Okay, I love you all my lovely children. Good luck. Bye.